ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் சூப் எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே ப்ரெஷர் பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மசூர் தால் கிட்டத்தட்ட 1½ டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அதை ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துட்டேன். ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் இதையும் கட் பண்ணியாச்சு, இதையும் சேர்த்துலாம். இதோட தக்காளி, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பல்லு பூண்டு, மஞ்சள் தூள், மசூர் தால் இல்லைன்னா நீங்கள் பயத்தம்பருப்பு போட்டுக்கலாம். மிளகு, சீரகம் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணதை இதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போருங்க, பத்தலைன்னா அப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். குறைவாக போட்டால் எப்போதுமே பெட்டர். மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுட்டு 2 இல்லைன்னா 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்காக முருங்கைக்காயை தனியாக ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு இந்த பல்ப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது 3-4 பேர் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்ல பெரிய முருங்கைக்காயை ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதில் இந்த பல்ப்பு தனியாக எடுத்துகிட்டு அந்த சின்ன சின்னதாக அந்த விதை மாதிரி இருக்கும் பாருங்களேன், அதை தனியாக பிரித்து வச்சுருக்கேன். வேக வச்ச பிறகு இது தனியாக எடுத்துக்கோங்க, அது மேலே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ப்ரெஷர் பேனில் நம்ம வேக வச்சது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற வச்சிடணும். ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணுறப்போ இந்த பல்ப்பு சேர்த்துக்கணும். முருங்கைக்காய் வேக வச்சு பல்ப் எடுத்து வச்சுருக்கிறது அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப நீர்க்க இருக்க வேண்டாம், சூப்பெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காயினுடைய அந்த விதை பகுதி நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, தனியாக அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணணும். எப்போதுமே சூப்பை நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, அதில் சத்துக்கள் குறைஞ்சி போயிடும். கொதி வரும் நிலை வந்தாக்க அப்பப்போ கலந்து விட்டுட்டு நல்லா சூடானால் மட்டும் போதுமானது. எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள் வேணால் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் பொதுவாக ட்ரம்ஸ்டிக் சூப்பை கொஞ்சம் கிளியர் சூப்பாக கொடுக்கணுனாக்கா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பொதுவாக கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நான் ஆட் பண்ணுறது இல்லைங்க, ஒயிட் சாஸும் போடுறதில்லை. இதே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு அப்படைசர் சூப் மாதிரி இருக்கும். இதை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா பசிக்கும். அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு உகந்த ஒரு சூப்பு. நல்லா நான் கொதிக்க விடாமல் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. சூப் பவுலில் நல்லா சுட சுட ஊற்றி கொடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் தனியாக கொடுங்க, வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். இந்த சூப்பை பற்றி நான் என்னுடைய புக்கில் கொடுத்துருக்கேங்க, வேணும்னா நம்பர் கொடுக்குறேன், அதில் பார்த்து ஆர்டர் பண்ணலாம்.